அண்மை செய்தி. அதி கனமழையை தொடர்ந்து திண்டிவனம் நகரத்திற்குள் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பெஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகு நள்ளிரவில் பெய்த அதி கனமழையால் திண்டிவனத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதி கனமழையானது பெய்தது. இந்த நிலையில் இந்த அதி கனமழையை தொடர்ந்து திண்டிவனம் நகரத்திற்குள் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகு நள்ளிரவில் பெய்த அதி கனமழையால் இந்த கடும் வெள்ளப்பெருக்கானது திண்டிவனத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதி கனமழையால் திண்டிவனம் கிடங்கல் ஏரி நிரம்பி உபரி நீர் ஊருக்குள் காட்டாற்று வெள்ளம் போல் ஓடுகிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். சையத், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் நேற்று நள்ளிரவு கரையை கடந்தது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நேற்று காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திண்டிவனத்தில் கிடங்கல் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியை சுற்றி சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் தொடர் கனமழை காரணமாக கிடங்கல் ஏரி நிரம்பியதால் உள்ள பகுதிக்குள் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் அத்தியாவசிய தேவையான பொருட்கள் கூட வாங்க முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியுள்ளனர். மேலும் முறையாக கால்வாய் வசதி இல்லாதால் ஏரி நிரம்பி காற்றாற்று போல குடியிருப்பு பகுதிகளில் மழைநீரானது சூழ்ந்துள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதியின் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த காட்டாற்று வெள்ளம் போல் இந்த தண்ணீர் பாய்ந்தோடும் காட்சிகள் நம்மால் காண முடிகிற நிலையில் ஏரி நிரம்பி இந்த தண்ணீர் உள்ளே வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையில் எப்படி இவ்வளவு தண்ணீர் ஊருக்குள் வரும் அளவிற்கு ஏற்பட்டிருக்கிறது? தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். மையப்பகுதியில் அமைந்துள்ளது கிடங்கல் ஏரி பகுதி. இந்த பகுதி குறிப்பாக சொல்ல போனா செஞ்சி போன்ற பல்வேறு சுற்றுப்புற கிராமங்களிலும் குளங்கள் மற்றும் ஏரிகளில் நிரம்பி தண்ணீரானது உபரி நீரானது திண்டிவனம் கிடங்கல் 1 பகுதிக்கு வந்து அந்த பகுதியில் இருந்து கால்வாய் வழியாக ஓமந்தூர் கால்வாய் வழியாக கடலை கறக்கும். அதனால்தான் இந்த பகுதியில் தண்ணீர் அதிக அளவில் இந்த கிடங்கல் ஏரியில் வந்துள்ளது. இந்த கிடங்கல் ஏரியில் தண்ணி வந்துள்ளதால் ஊரில் அதாவது நகருக்குள் காற்றாற்று போல தண்ணீர் சென்றுள்ளது.